எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். மசாலா சாய், இது சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது கொடைக்கானல், ஊட்டி தான். ஸோ யூஸ்வலாக நாங்கள் ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் போகும்போது அந்த ஒரு சின்ன டீ கடையில் நிறுத்தி அந்த குளிருக்கு ஒரு நல்ல மசாலா டீ குடித்தா பிரமாதமாக இருக்கும். ஸோ அந்த நினைப்பில் தான் நான் இந்த மசாலா சாய் ரெசிபியை நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பரான மசாலா டீ செய்ய நம்ம வீட்லேயே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வேண்டிய மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடாக்குங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். 10 கிராம் பட்டை, 10 கிராம் பச்சை ஏலக்காய், 4 பெரிய கருப்பு ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, இது 1 டீஸ்பூன் அளவு இருக்கும், 5 கிராம் மிளகு, 5 கிராம் சோம்பு, 10 கிராம் சுக்கு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், சில துண்டு ஜாவித்ரி எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வறுப்பிட்டு அருமையான வாசனை வருது. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி பொடி பண்ணிக்கலாம். அருமையான வாசனையோட மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னருக்கு மாத்திட்டு இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம டீ போடலாம். வாங்க. ஒரு சாஸ் பேன் எடுத்து அதுல 1 கப் தண்ணி ஊத்திக்கிறேன். இது 250 ml கப். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும்னா நீங்க இன்னொரு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ தூள் போட்டு கொதிச்சதும் 1 டீஸ்பூன் நம்ம வறுத்து பொடிச்ச டீ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு சரியா இருக்கும். நீங்க அதிகமா டீ போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ 1 கப் பால் ஊத்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வருது. இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். சுகர் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். சூடான வாசனையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்ஸ் கூட சூடா சர்வ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி மசாலா டீ, அதாவது மசாலா சாய் குடிக்கணுன்னா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போக தேவையில்ல. நம்ம வீட்லேயே, நம்ம ஊர்லேயே நம்ம வச்சு அழகாக இந்த மசாலா தூள் மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கி நீங்கள் செஞ்சு பாட்டில் பண்ணி உங்களுக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.